ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் டு நெல்லை. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சுட்ட கத்திரிக்காய் தொக்கு. நம்ம கத்திரிக்காயை சுட்டு கடைஞ்சி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பிரியாணிக்கு, புலாவுக்கு, ரோட்டிக்கு, சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட இது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயோட பின்பக்கத்தில் இந்த மாதிரி கிராஸ் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சுடும் பொழுது அது வந்து வெடிக்காமல் இருக்கும். கத்திரிக்காயோட மேல் பாகம் நல்லா கருகிற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். 3 கத்திரிக்காயும் நல்லா சுட்டு எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மேல் தோலை இந்த மாதிரி உரிச்சி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பச்சை கத்திரிக்காயிலன்ட்டில் பர்பிள் கத்திரிக்காயில் பண்ணினாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாகவே வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவியில் அது கரைஞ்சி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இந்த கத்திரிக்காய் தொக்கை செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றி வச்சு செஞ்சிங்கன்னா 1 வாரத்துக்கு இந்த ரெசிபி கெட்டே போகாது. டெய்லி லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும் போதும். சூடாக்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு திக்கான கிரேவியாக மாறும். அதை வந்து வெறும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 தக்காளி சேர்த்துருக்கோம். கூடவே தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை நல்லா கரண்டியால் மசிச்சு விடுங்க. அப்புறம் தான் சீக்கிரம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதோடவே வெட்டி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயையும் மிளகாத்தூள் வதங்கும் போதே சேர்த்துக்கிட்டா தான் கத்திரிக்காயில் உப்பு காரம் எல்லாம் ஏறும். சுடு சாதத்துக்கு மட்டும் இல்லை, பழைய சாதத்துக்கும் இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நெல்லை ஸ்டைலில் பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு செய்கிற பருப்பு குழம்புக்கு இந்த சுட்ட கத்திரிக்காய் தொக்கு வேறு லெவலாக இருக்கும். வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த பருப்பு குழம்பும் இந்த கத்திரிக்காய் தொக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, புளி, காரம் இது 3மே ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது வித்தியாசப்படும் சமையலில். நான் வந்து மீடியமாக தான் புளியும் காரமும் சேர்த்துப்பேன். அதனால் உங்களுக்கு அது பத்தலைன்னா தேவையான அளவு புளியும் காரமும் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக ஒரு பொடி சேர்க்க போகிறோம். அது எப்படி அரைக்கிறதுன்னு கடைசியில் சொல்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொதிச்சுட்டு இருக்கும் போது சேர்த்தா கட்டியே ஆகிடும். இந்த பொடி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ அந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். 100 கிராம் வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிக்கணும். அதோட 100 கிராம் வெள்ளை எள்ளு வெறும் சட்டியில் பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு அதோட 1/2 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கணும். ரொம்ப நேரம் வச்சு அரைச்சிங்கன்னா 2மே எண்ணெய் வித்துன்றதுனால எண்ணெய் வந்துடும். விட்டு அரைக்கணும். பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுடராக கிடைக்கும். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. செஞ்சு வச்ச இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். கிரேவி சூப்பராக இருந்துச்சு. உப்பு, காரம், புளிப்போட சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் கிரேவியை வெஜிடபிள் புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது இந்த காம்பினேஷன். இந்த ஒயிட் வெஜிடபிள் புலாவும் எப்படி செய்கிறது, தக்காளி சேர்க்காமல் தயிர் சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.